என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தில் இருக்கின்ற ஆபத்தை உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன். அம்மா சொல்வது எல்லாம் உனக்கு பயமுறுத்தும்படி இருக்கின்றதா? என் குழந்தையே, உண்மையில் இந்த தாயானவள் என்னை நீ புரிந்து கொண்டால் முழுமையாக இந்த வாக்கினை கேட்காமல் எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க மாட்டாய். தலைப்பை மட்டும் பார்த்துவிட்டு அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்று சொல்வதை நீ கேட்காமல் சென்றாயானால் அது உன்னுடைய தவறு. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை தந்து கொண்டிருப்பதனாலோ என்னவோ உனக்கு தெய்வம் இருக்கிறது என்பதனையே மறந்து விடுகின்றது. தெய்வம் இருந்தால் நமக்கு ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுக்கிறது என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இப்படி எந்த ஒரு செயலை எடுத்தாலும் உனக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருந்து கொண்டிருப்பதனால் எதன் மீதும் உனக்கு நம்பிக்கை முழுமையாக வருவதில்லை. ஆனால் என் குழந்தையே, உன் பக்கம் ஏதும் தவறு இருக்கின்றதா? உன்னுடைய இல்லத்தில் ஏதும் தீய சக்தி இருக்கின்றதா? உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சற்றும் சிந்தித்து பார்க்காமல் விட்டுவிட்டாய் என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, சில விஷயங்களை நீ கவனித்திருக்க வேண்டும். சில விஷயங்களை நீ என்றோ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இத்தனை காலமும் இதை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய். சரி, இனிமேலாவது இதை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள். உன் இல்லத்தில் என்ன இருக்கின்றது? உன் இல்லத்தில் என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது? எது உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இதையெல்லாம் நீ தாண்டித்தான் வந்திருக்கின்றாய். ஆனால் அப்பொழுதெல்லாம் உன் அம்மா உனக்கு இதனை சொல்ல வரவில்லை. ஆனால் இப்பொழுது அதை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் கட்டாயமாக ஏதோ ஒரு விஷயம் ஆழமாக உன் வாழ்க்கையை இதனால் பாதித்திருக்கிறது என்பதனால்தான் உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன். சில வருடங்களுக்கு முன்பாக, அதாவது இது இப்பொழுது நடந்த விஷயம் அல்ல, பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தினுடைய பாதிப்பு இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதைத்தான் உன் அம்மா சொல்கின்றேன். சில வருடங்களுக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர் ஒரு விஷயத்தை உன்னுடைய இல்லத்தில் மறைத்து வைத்து விட்டார். அது அந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் இத்தனை நாளும் உன்னையும் உன் குடும்பத்தையும் போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி எந்த விஷயத்தை அவர்கள் வைத்தார்கள்? எந்த பொருள் அங்கே மறைந்து கிடந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்ததே மிக பெரிய தவறுதான். இனியும் இதை தெரிந்து கொள்ளாமல் விட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும். உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை கஷ்டங்களும் இன்னமும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எந்த இடத்திலும் உன்னை விட்டு வைக்காமல், எந்த நிலையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தில் நல்ல வாழ்க்கை உனக்கு அமைந்து விட்டது என்று எண்ணி சந்தோஷப்படக்கூட உன்னால் முடியவில்லை. ஏனென்றால் துன்பங்கள் அதிகமாக இருக்கின்றதல்லவா? எதையுமே மனமகிழ்ச்சியோடு அனுபவிக்க உன்னால் முடியவில்லை என்பதுதான் உண்மை. இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்கு என்ன நடக்கின்றது என்பதனை புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா சொல்கின்றேன். நான் உனக்கு என்னவென்றும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை ஏதென்றும் காண்பித்து கொடுத்து விடுகின்றேன். அதன் பிறகாவது வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வாய் அல்லவா? என் குழந்தையே, உன் இல்லத்திற்கு வந்தவர் எதையும் எளிதாக விட்டு செல்லவில்லை. அவர் உன் இல்லத்திற்கு வந்து உன்னிடம் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அத்தனை சூட்சமங்கள் இருந்தது.
அதாவது அடுத்தவர்களை பற்றி குறை சொல்வது, உன்னோடு இருப்பவர்களை பற்றி தவறாக பேசுவது, யாரை பற்றியுமே நேர்மறையான வார்த்தைகளை உன்னிடத்தில் பேசவில்லை, யாரை பற்றிய நல்ல சிந்தனைகளையும் உன்னிடத்தில் சொல்லவில்லை, உன்னோடு நன்றாக பழகுகின்றவர்களை பற்றியும் தவறாகச் சொல்லித்தான் சென்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து அங்கிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து அதில் இருக்கின்ற குறைகளை மட்டுமே கண்டு உன்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். பொதுவாகவே யாராக இருந்தாலும், உனக்கு எவ்வளவு வேண்டியவராக இருந்தாலும், அவர்கள் வந்து இருந்து செல்ல வேண்டிய இடம் உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பறை மட்டும்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த வரவேற்பறையை தாண்டி இவர்கள் உள்ளே வந்தார்கள் என்றால், அங்கே அதிலும் குறிப்பாக சமையல் அறைக்குள்ளோ பூஜை அறைக்குள்ளோ அவர்களை ஒருபோதும் அனுமதிக்காதே. குறிப்பாக பூஜை அறைக்குள் யாரையுமே அனுமதிக்காதே. ஏனென்றால் நல்ல சக்தி அங்கே தங்கி இருக்கக்கூடிய இடத்தில் மனதில் கெட்ட எண்ணங்களோடு யாரேனும் நுழைகிறார்கள் என்றால் அங்கிருக்கின்ற நல்ல சக்தி கூட அங்கிருந்து சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருக்கின்றது. உன் இல்லத்திற்குள் வந்த இவர்கள் உன்னுடைய மனதில் மற்றவர்களை பற்றியும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றியும் சரி, தவறான கருத்துக்களை விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள். நீ நன்றாக பேசிக்கொண்டிருந்த ஒருவரிடத்தில் கூட இப்பொழுது உன்னால் முகம் கொடுத்து பேச முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்களை பற்றி சொன்ன தவறான அந்த செய்திகள் மேலும் மேலும் உன் மனதிற்குள் இருந்து உனக்கு பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது. இது எப்படி நடந்தது? ஏன் இவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள்? இப்பேற்பட்ட ஒருவரோடா நாம் பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லி மற்றவர்களின் மீது நல்ல எண்ணங்கள் உனக்குள் இல்லாமல் கெட்ட எண்ணங்களை உனக்குள் விதைத்தார்கள். இதனாலேயே உனக்கு பல உறவுகள் இப்பொழுது உடன் இல்லாமல் போனது. நீ எதற்காக அவர்களிடமிருந்து ஒதுங்குகிறாய் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய இந்த நடவடிக்கைகள் அவர்களுக்கு பிடிக்காமல் உன்னை விட்டு ஒதுங்கி சென்று விட்டார்கள் என்பது உண்மைதானே? என் பிள்ளையே, இதையெல்லாம் சரியான நேரத்தில் கவனத்தில் கொண்டு இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நீ கவனமாக கவனித்து, யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று தெரியாமல் நாம் யாரையும் சந்தேகிக்க கூடாது என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொள். எத்தனையோ பேர் உனக்கு நன்மைகளை செய்தவர்கள் கூட இதில் இருந்தார்கள். ஆனால் அவர்களை பற்றி தவறான ஒரு விஷயத்தை சொன்னவுடன் அவர்களை நீ ஒதுக்கிவிட ஆரம்பித்தாய். என் பிள்ளையே, இனி எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற தவறுகளை உன்னுடைய வாழ்க்கையில் செய்யாதே. இன்று இதை செய்யும் பொழுது உனக்கு சரி என தோன்றலாம். ஆனால் நாளை இது உண்மையல்ல, பொய் என்று தெரியும் பொழுது நிச்சயமாக அன்று மனவேதனைப்பட்டும் அவர்களிடத்தில் நீ மன்னிப்பை கேட்டும் உனக்கு எந்த பலனும் இருக்காது என்பதனை முதலில் தெரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் முதலில் சரியது தவறு எது என்று புரிந்து கொள்ள எப்பொழுதுமே உன் மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள். இவர்கள் இந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் நடத்திய நாடகம்தான் இது என்று உன் அம்மா சொல்கின்றேன். உன்னை சரியான பாதையில் அழைத்துச் செல்லாமல் தவறான பாதையில் திசை திருப்பி விட்டிருக்கின்றார்கள். உன்னுடைய செயல்கள் நல்லபடியாக இருப்பதனால் மற்றவர்கள் முன்னிலையில் நீ நல்ல பெயரை எடுக்கிறாய் என்கின்ற பொறாமையில் இவர்கள் செய்த விஷயங்கள் தான் இவை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களால் கெடுதல் நடக்க வாய்ப்புகள் அதிகம். இனியும் இவர்களை ஒருபொழுதும் உன் இல்லத்திற்குள் அனுமதிக்காதே. என் குழந்தையே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள். எவரொருவர் அடுத்தவர்களின் குறைகளை சொல்லி அவர்களின் பெயரை அவப்பெயராக மாற்றுகின்றார்களோ அவர்கள் உன்னையும் இதைத்தான் மற்றவர்களின் முன்னிலையில் செய்வார்கள் என்பதனை புரிந்து கொள். அதனால் இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களை ஒருபோதும் இல்லத்திற்குள் அனுமதித்து விடாதே. உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் பல கெடுதல்களை இவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் என்னவென்று
நிச்சயமாக என் குழந்தை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. இந்த நிலையிலும் திருந்தவில்லை என்றால் இனி உன் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது. குற்றம் குறைகளை சொல்கின்றவர்களும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கேடுகளை நினைப்பவர்களையும் ஒருபோதும் உன் இல்லத்திற்குள் நீ அனுமதிக்காதே. அங்கிருக்கின்ற தெய்வ சக்தி கூட வெளியேறிவிடும் என்பதனை புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.